புராணங்களின்படி ஐயப்பன் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தையும் சிவபெருமானையும் சேர்ந்த தெய்வீக சக்தியின் பரிபூரண உருவமாக பிறந்தார். அசுரர்களின் வரத்தை அளிக்க விஷ்ணு மோகினியாக அவதரிக்க வேண்டியிருந்தது. அந்த சமயத்தில் மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த தெய்வீக செல்வமே ஹரிஹரசுதன் மணிகண்டன் அல்லது நம் ஐயப்பன். வாருங்கள் ஐயப்பனின் கதைக்கு செல்வோம். மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான். அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவெடுத்தாள். அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்று கேட்டார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டார். குழந்தை இல்லாத தனக்கு இக்குழந்தையை கடவுளே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்ந்தார். கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினர். இதையடுத்து ஐயப்பன் பகவான் வருகையால் வீட்டில் அதுவரை நடைபெறாது இருந்த அந்த நல்ல விஷயமும் நடந்தேறியது. பந்தள ராஜாவுக்கும் ராணிக்கும் எல்லா லட்சணங்களுடனும் கூடிய பாலகனும் பிறந்தான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர். மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகளை புரிந்தார். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க பார்க்கிறான். ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்லச் செய்கிறான். இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குள் நுழைந்தார். ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூஜை செய்து மகிஷியினால் படும் துயரத்தை கூறினர். மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தார். ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்கச் செய்தார். மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள். ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டை உள்ளவன் ஆனதால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கி வர ஐயன் அருள் செய்தார். மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர். பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளத்துக்கு சென்றனர். புலி கூட்டமே வருவதைக் கண்டு மக்கள் பீதியடைந்தனர். ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கோரினர். மணிகண்டனும் மன்னிப்பதற்கு எதுவுமில்லை, எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன என்று கூறினார். பந்தள அரசன் அவரை சிம்மாசனத்தில் அமர்த்த முனைந்தார். ஆனால் மணிகண்டன் மிகவும் அமைதியுடன் கூறினார், எனது பிறப்பு அரசாட்சிக்கானது அல்ல, உலகம் தர்மத்தில் நடக்க வழிகாட்டுவதற்கு ஆனது. இதனை சொன்னதும் மன்னன் ஐயப்பனிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுத்தார். மன்னன் பகவானே, தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட எண்ணுகிறோம். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்று கூறினார். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அங்கு 18 படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைப்புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகத்துக்கு சென்றார். மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டினார். ஐயப்பன் மனிதர்களுக்கு காட்டிய பாதை மிக எளியதாக இருந்தாலும் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டது. 41 நாள் விரதம், கருப்பு வேஷ்டி, இருமுடி கட்டு, பெரிய தபசான நடக்கை, சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரம், இந்த எல்லாவற்றுக்கும் ஒரே குறிக்கோள் மனிதனின் உள்ளுள்ள அகங்காரத்தை விட்டு சமத்துவத்திலும் அமைதியிலும் வாழும் நிலைக்கு உயர்த்துவது. சபரிமலையில் அனைவரும் ஒரே பாதையில் செல்வது மனித சமத்துவத்தின் மிகப்பெரிய அடையாளம். ஐயப்பன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை, ஒரு தத்துவம், ஒரு தர்மத்தின் வடிவம். அவர் மக்களுக்கு காட்டிய வழி என்ன தெரியுமா? நீ தர்மத்தை பிடித்தால் தர்மம் உன்னை பாதுகாக்கும் என்பது. இன்று உலகம் முழுவதும் ஒலிக்கும் சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரம்
மனிதர்களின் நம்பிக்கையையும் ஒன்றுபட்ட மனதையும் வெளிப்படுத்துகிறது.